அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும் செஃப், கையில் தொட்டு பார்க்கணும். அடுத்து அடுப்பை வச்சு லைட்டாக வறுக்கணும் செஃப். இப்போ அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்துட்டு வறுக்கணும் செஃப். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா வறுத்துட்டு நம்ம பாருங்க கலர் மாறிடுச்சு பாருங்களேன், நல்லா ப்ரௌனா மாறிடுச்சு பாருங்க. இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சோம். இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சார். மிக்சியில் ஜீனி போட்டு அரைச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காவை ஆட் பண்ணணும். ஹார்லிக்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் குயிக்காக ஆயிரும், அதுக்காகத்தான் நம்ம பண்ணுறோம். அடுப்பை லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு வறுத்து வச்சுக்க ரஸ்கை போடலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் லைட்டில் கொதிக்கும் போது சூப்பராக இருக்கும், அதுக்காக. ஓகே, இந்த பக்கத்தை பாருங்களேன், அவ்வளோதான் செஃப், முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மேலாப்பில் அந்த ஃப்ளேவருக்காக நெய் ஊற்றணும் செஃப். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. தேங்க்யூ செஃப்.